சினிமால நம்ம பார்க்குற நெறைய விஷயங்கள் நம்ம ரியல் லைஃப்லயுமே நடந்திருக்கும். சொல்லப்போனா நெறைய உண்மை சம்பவங்கள தான் சினிமாவாவே எடுக்குறாங்க அப்டின்னுமே சொல்லுவாங்க. அதுல இந்த பேய் படங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில நடந்த ஒரு விஷயத்த தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த மாரி ஒரு வெளிவந்த ஒரு படம் தான் காந்தாரா. இந்த படம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வெற்றிய தொடர்ந்து இப்போ பார்ட் 2மே எடுத்துட்டுருக்காங்க. ஆனா காந்தாரா 2 படத்தோட ஷூட்டிங்ல நெறையவே மர்மங்கள் நடந்துட்டு இருக்கான். என்னன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய சிக்கல்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நடிகர் கபில் அப்படின்ற ஒரு ஷூட்டிங்க்கு நடுவுலயே கர்நாடகாவோட சவுபர்ணிகா அப்படின்ற நதியில மூழ்கி இறந்தாரு. அதுக்கப்புறமா ராகேஷ் புஜாரி அப்படின்ற நடிகருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா விஜு விகே அப்படின்ற நடிகர் ஹோட்டல் அறையிலேயே இறந்து கடந்தாரு. இப்படி தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த படக்குழுல இருக்க நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மர்மமாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காந்தாரா படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து தான் இப்படி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துகிற விதமாக இப்போ ரீசெண்டாக நடிகர் ரிஷப் ஷெட்டி உள்ளிட்ட படக்குழுவினர் 30 பேர் ஒரு படகுல பயணிச்சிருக்காங்க. அதாவது ஷூட்டிங்காக அவங்க படகுல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த படகு விபத்தில் சிக்கியிருக்கு. சிவமோகா பகுதியில் இருக்கக்கூடிய நீர் தேக்கத்தில் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கான். ஆனால் ஆழம் அதிகம் இல்லாதனால படக்குழு எல்லாருமே உயிர் தப்பியிருக்காங்க. இந்த விஷயமே ஒரு பெரிய அதிர்ச்சியவே எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை பரவாயில்ல, ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே தொடர்ந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்க நேரத்தில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் பயணிச்ச படகு விபத்தில் சிக்கியிருக்கு. ஸோ இதில் நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நிறைய நெட்டிசன்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக பேசினாலும் இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஏதோ ஒரு மர்மம் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் சினிமாவில் பார்த்த ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லிடுங்க.